எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு கடைசி சோமவாரம். இன்றைக்கு ரொம்ப சிறப்பான நாள். பொதுவாக சோமவாரம்னாலே சிறப்பு தான். அது இன்றைக்கி கடைசி சோமவாரம். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ரொட்டீன் ஒர்க் போக போகிறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணியிருக்கேன்னா சுவாமி கோவிலுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். அபிஷேகத்துக்கு ஒரு சேமியாவில் வெள்ளத்தை பாகு வச்சு அப்படியே ஒரு லெசன்ஸ் விட்டுருக்கேன். அதான் அந்த கலரில் இருக்குது. ரோஸ் லெசன்ஸ் விட்டால் ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். தேங்காய் பூலாம் போட்டுட்டு நெய்யை விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு மட்டும் தாளித்து கொட்டணும். இங்கே இன்றைக்கி சப்பாத்தி தான் நான் சாப்பிட போகிறேன். எனக்கும் என் பையனுக்கு மட்டும்தான் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். அது சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு. இங்கே தால் வச்சுருக்கேன். விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல். அவங்க ஊருக்கு வெளியூர் போயிருக்காங்க. அதனால் இங்கே தான் 4 மணிக்குள்ளே வந்ததுனால ஒரு ஸ்நாக்ஸுக்கோசரம் சுண்டல் ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலை சுண்டல். சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்தது என்னென்னா அப்படியே எடுத்து வச்சு பேக்கிங் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். எதுவும் சாப்பிட கிடையாதுங்க. தான் ஏதாவது காஃபியோ டீயோ போட்டு குடிக்கலான்னு இருக்கேன். இப்போ ஒன்றும் சாப்பிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம விரதம் பார்ப்போம் தான் இன்றைக்கி இருக்கேன். பட்னிலாம் கிடையாதுங்க. என்ன ரசம் குழம்புன்னு மீல்ஸாக ஃபுல்லாக சாப்பிட்றது. அப்படியே சப்பாத்தியாக சாப்பிட்றேன். விரதம் ரொம்ப பட்னியால் இருக்க முடியலங்க. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சுவாமி வீட்டில் இருக்க சுவாமி கும்பிட்டு தான் கிளம்பு வரான்னு இருக்கேன். எப்போதுமே நம்ம கோயில் போகும்போது வீட்டில் நம்ம இருக்கிற சுவாமி கும்பிட்டு தாங்க வெளியில் போயிட்டு நம்ம இது பண்ணோம். அப்புறம் சுவாமிலாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு தான் கோவிலுக்கு கிளம்பலான் இருக்கேன். பாருங்கள், நெய் விளக்கு ஏற்றிட்டு சாதமக்கா நெய்வேத்தியமும் அந்த சேமியாவும் கேசரியும் சுவாமி கோவிலுக்கு கொஞ்சம் இங்கே நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் பண்ணியாச்சு. ஆனால் சாப்பிட மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். சாமிலாம் அந்த கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை சாப்பிட்லான்னு எடுத்து வாங்கி சுவாமிகிட்டே வச்சுட்டேன். அடுத்தது கோவிலுக்கு 108 தடவை சுவாமி நாமம் 108 தடவை நம சிவாய் சொல்லிவிட்டு தெரிஞ்ச பஜனை பாட்டெலாம் பாடிட்டு அதுக்கு வந்தாச்சு. பூனாவோட மணி அடிச்சிட்ருக்காங்க. நான் வீடியோ பண்ணிவிட்டு போயாச்சுல, அதை அப்படியே கடுகு தாளித்து கொட்டி நல்லா மசிச்சு விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்டணுன்னா சூப்பராக கமகமன் தால் ஒன்று அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம காலம்புலேருந்து நான் 7 மணிக்கு மேலே காஃபி குடித்தது தான். ஒன்றும் குடிக்கல. அதனால் வந்தோடனே ஒரு பூஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு பையனும் தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒன்று கலந்து கொடுக்கல. அப்படி காஃபி அவனுக்கு கலந்துட்டு அப்படியே ஃபுல்லாக சமையலை முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், தால், சேமியா, கேசரி, தயிர், சாதம், சப்பாத்தி. இதான் இன்றைக்கு மெனு, மண்டே மெனு. அப்படியே அடுத்து சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்க வேண்டியதான். சுண்டல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தேங்காயெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி காரப்பொடி மிளகாத்தூள் போட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு காஃபியும் சுண்டலையும் கொடுத்துட வேண்டியதான். அடுத்த சுட சுட அப்படியே ஃபில்டர் காஃபி 4 மணிக்கு காஃபி போட்டாச்சு. அதையும் அப்படி குடிச்சிருவோம். நல்லா பார்க்கவே நல்லா அப்படியே குளிருக்கு அதுக்கும் காஃபி குடிக்கும்போது என்ன மாதிரிமா இருக்கும். அப்படியே அதுவும் இயற்கை சூழலில் குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு நெல் இருக்குது பாருங்கள். நெல்லில் ஒரு நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம், அப்புறம் உத்திராட்சத்தில் ஒரு தீபம் ஒரு இதில் போட்டிருந்தது. நல்லதை நம்ம செய்வோம், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். சித்தம் தெரிஞ்சால் இப்போ பித்தம் தெளியும்னு என்னமோ பழமொழி சொல்லுவாங்க. இது செஞ்சால் அது நடக்கும், அது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, முழுமையான நம்பிக்கைன்னு தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது அப்படின்னு பாபாவுக்கும் அப்படி பைரவருக்கு பாபா கொடுத்துட்டு பைரவருக்கு சாயந்தரம் அப்படியே 2 தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் பாத்திரங்கள்லாம் சாயந்தரம் கடந்ததெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே சப்பாத்தியும் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் போகும்போதேன்ட்டு. ஏன்னா 6:30 மணிக்கு தான் அபிஷேகம் செய்கிறாங்க. தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சாச்சு. தால் கம்மியாக இருந்தது, அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அப்படி சப்பாத்தியும் பண்ணி வச்சுட்டேன். கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள். எல்லாருக்கும் தீபம் ஏற்றி வைக்க சொன்னாங்க. எல்லோரும் ஏற்றி வச்சுருந்தாங்க நான் போகும்போதே. அப்புறம் நானும் எங்கிட்டையும் ஒரு தட்டு கொடுத்து ஏற்றி வைக்க சொன்னாங்க. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதை அப்படியே எல்லா விளக்கையும் சேர்த்து இவங்க அந்த கோவில் அந்த பையன் பாவம், அந்த பையனுக்கு கால் நடக்க முடியாது, கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லை கொஞ்சம் அந்த குழந்தை. ஆனால் எங்கள் பாபா ஸ்கூலில் தான் படிக்கிறது. பெருமாள் பாருங்கள், நல்லா பார்க்கவே நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்க பெருமாள். திருப்பதி பெருமாள் மாதிரியே தயார்.
2 பேரும் இங்கேயே இருக்காங்க. எங்களுக்கு சிவனுக்கு சிவன், பெருமாளுக்கு பெருமாள். பிரதோஷத்தும் போது சொல்லுவாங்க, சிவனை பார்த்துட்டு கையோட பெருமாள் பார்க்கணுன்னு. எங்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. இதை வச்சு 1 இயர் ஆகப்போகுது பெருமாளை வச்சு. பாருங்கள், அடுத்தது வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணால் தீபாரணை கட்டுறாங்க. தீபாரணை, தூபம், தீபம். இந்த பையன் நல்லா சூப்பராக காட்டியிருந்தாங்க. அவங்க அந்த கோவில் அவர் மலைக்கு போயிருக்காரு. அதனால் அதுக்கு பதிலாக ஒரு ஆள் போட்டு அபிஷேகம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்ல மந்திரங்கள் நல்லா கேட்கவே நல்லா சின்ன வயசாக இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தான். தூபம் தீபம்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரொட்டீன் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது நம்ம செய்யணும்ல. அதனால் போகும்போது சப்பாத்தி பண்ணியாச்சு. அப்புறம் அவங்களுக்கு தான் சப்பாத்தி இருந்தது எண்ணி பார்க்கும்போது. அப்புறம் எனக்கு மட்டும் இட்லியை ஊற்றிச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. அடுப்புலாம் தொடச்சி எப்பவும் போல் எல்லா வேலையுமே முடிச்சாச்சுங்க ரொட்டீன் ஒர்க்கை. நாளைக்கு டியூஸ்டே விளாக் பார்க்கலாம். இன்றைக்கு மண்டே விளாக் தான். எல்லாருக்கும் நல்ல கனவுகளாக வரட்டும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். குட் நைட்.